வாசற்படியில் நின்று தட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று தன்னை தட்டுகிறவராக, அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வசிக்கிறவராக, வாழ்கிறவராக, நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறவராக அவர் தன்னை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த வசனத்தை புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை ஜெர்மனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடந்த பொழுது அந்த ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஜெர்மானிய அந்த அரசாங்கம் போருக்காக அநேகரை அது ஆயத்தப்படுத்தினது. எல்லா வீடுகளிலும் இருந்து கட்டாயம் ஒரு நபர் அந்த யுத்தத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை கொடுத்திருந்த பொழுது ஒரு வாலிபன், அப்பொழுதுதான் அவனுக்கு திருமணம் முடிந்திருந்தது. திருமணம் முடிந்து ஓரிரு நாட்கள் அவைகள் தான் ஆகியிருக்கிறது. ஆனால் அவன் அந்த தாய்க்கு ஒரே மகன் என்கிறபடியினாலே அவனும் அந்த யுத்தத்திலே கடந்து செல்ல வேண்டியதாயிற்று. அப்படிப்பட்ட யுத்தத்திற்கு கடந்து செல்லும் பொழுது யுத்தத்தில் அவர்கள் அநேகரை ரஷ்ய அந்த போர் சேவகர்கள் சிறையாக தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு சென்று விட்டபடியினால் ஆதி நாட்களிலே போக்குவரத்துகள் அதிகம் இல்லாத நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தபொழுது அவர்கள் சிறை கைதிகளாக, பிணை கைதிகளாக அவர்கள் ரஷ்ய தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்கே அநேகருக்கு சில நேரங்களில் அவருடைய உறவினர்களிடமிருந்து அங்கே லெட்டர் வந்தது என்று சொன்னால் அங்கே அதை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுப்பதும் வழக்கம். ஒரு ஆண்டுகள் கழித்தது. இவனுடைய ஏக்கமெல்லாம் ஒரு ஆண்டுகள் கழித்த பின்பாக இவன் தினமும் தன்னுடைய மனைவியை நினைத்து கொண்டிருந்தான். ஒரு சில நாட்கள் தானே அவளோடு கூட வாழ்ந்தோம், அதிகமாய் நேசித்த மனைவியை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஒரு கைதியாய் நாம் வந்துவிட்டோமே, என்றைக்கு அவளுடைய முகத்தை நாம் காணப்போகிறோம் என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட அவன் காணப்பட்டான். அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு சில மாதங்களிலேயே அந்த ரஷ்ய கவர்மெண்ட் அங்கே ஒரு பெரிய பெரிய பட்டியலை தயாரித்து அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருடைய பெயர்களை வாசித்து அவர்களை விடுதலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே அப்படி பெயர்களை வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் முன்பாக வந்து நின்று கொள்வான். என்னுடைய பெயரை வாசிப்பார்களா, நான் எப்படியாவது விடுதலையாகி என்னுடைய தேசத்திற்கு ஜெர்மனுக்கு நான் போய்விட்டேன் என்று சொன்னால் அங்கே போய் என்னுடைய ஊருக்கு சென்று என்னுடைய மனைவியை நான் பார்க்க முடியுமே, எப்பொழுது இவர்கள் விடுதலை தருவார்கள் என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட அந்த லிஸ்ட்டு வாசிக்கும் பொழுது முதல் ஆளாக வந்து நின்று பார்ப்பான். ஆனால் அவனுக்கு கிட்டத்தட்ட 1 வருடங்கள் தாண்டியது, 1.5 வருடங்கள் தாண்டியது, 2 வருடங்கள் தாண்டிய போது கிட்டத்தட்ட எல்லாரும் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மிகவும் அவனுடைய சாப்பிடுகிறதற்கு மனதில்லை. சாப்பிடுகிற நேரமெல்லாம் அவனுடைய மனைவியினுடைய அவளுடைய முகம் இவனுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. இளம் மனைவியினுடைய முகம், அவன் எதையாவது தூங்க வேண்டும் என்று சொல்லி தூங்க முயற்சித்தாலும் அந்த முகங்கள் கண்களுக்கு முன்பாக வருகிறது. இப்படிலாம் இருந்த நாட்களில் திடீரென்று ஒரு நாளிலே இவனுடைய பெயர் வாசிக்கப்பட்டது. நீ விடுதலையாகி நீ கடந்து செல்லலாம் என்று சொன்னபொழுது இவனுக்கு மிகுந்த சந்தோஷம். அவன் துள்ளி கொண்டு அங்கே இருந்து அவன் கிளம்பினான். அங்கே நடந்து தான் வர வேண்டும், போக்குவரத்துகள் அதிகமாக இல்லாத அந்த நாட்களில் அவன் நடந்து ஒவ்வொரு நாளும் அவன் மணிக்கணக்காக அவன் நடந்தும் ஓடியும் தன்னுடைய பலத்தையெல்லாம் யூஸ் பண்ணி அதிகமான தூரங்களை கடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் பக்கம் அவன் டிராவல் பண்ணி தன்னுடைய ஜெர்மன் தேசத்தை வந்து அடைந்தான். அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளாக அல்லது ஒரு சில நாட்களுக்குள்ளாக என்னுடைய ஊரை நான் சென்றடைந்து விட முடியும், அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய தெருவை சென்றடைந்து விட முடியும், என் மனைவியை நான் பார்த்து விட முடியும் என்கிற கற்பனையில் அவன் அங்கே ஓடி வருகிறான். தன்னுடைய அந்த மாவட்டத்தை வந்து விட்டான். அதற்கு பின்பாக தன்னுடைய ஊரை சென்றடைந்து விட்டான். ஊரை சென்றடைந்த உடனே அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக, ஒரு சில
மணி துளிகளுக்குள்ளாக நான் என் மனைவியை பார்க்க போகிறேன்ங்கிற மிகுந்த சந்தோஷம். அவனுடைய தெருவுக்கும் வந்துவிட்டான். தெருவுக்கும் வந்துவிட்டு தன்னுடைய வீடை அடைந்த உடனே அவனுடைய சந்தோஷத்திற்கு கணக்கே இல்லை. அத்தனையாய் ஆனந்தமாய் 2.5 வருடங்கள் அடக்கி வைத்திருந்த என்னுடைய சந்தோஷம், நான் இப்பொழுது இவளை முகத்தை பார்க்க போகிறேனே என்கிற ஒரு ஆனந்தத்தில் அந்த கதவை அவன் தட்ட ஆரம்பித்தான். தட்ட ஆரம்பிக்கும்போது தட்டினான், ஓங்கி தட்டினான். கொஞ்ச நேரம் தட்டின போது கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. பார்த்தால் அவனுடைய மனைவி பார்த்து இவன் நினச்சான், அவள் மிகவும் ஆச்சரியப்படுவா, மிகவும் சந்தோஷப்படுவா, நான் போன உடனே என்னை கட்டி தழுவி கொள்ளுவா, என் மேலே அத்தனையாய் நேசம் வைத்து என்னை பார்த்து கொள்வானிலாம் நினச்சிட்டு கற்பனையில் அவள் கதவை திறந்தவனை இவன் தன்னை அன்பை வெளிப்படுத்தும்படியாய் அவளுடைய முகத்தை பார்த்த பொழுது அவளுடைய முகம் மிகவும் சுருங்கி போய் கருத்து போய் இவனை பார்த்த மாத்திரத்திலே அவள் வேகமாக அவள் அந்த கதவை சாத்துகிறதற்கு முற்பட்டாள். இவன் அதை தள்ளி கொண்டு நின்று பார்த்த பொழுதுதான் தெரிகிறது அவள் இன்னொருவனோடு கூட அவள் மனம் முடித்து விட்டாள். அவள் முயற்சித்து இவனை வெளியே தள்ளி கதவை பூட்டி விட்டாள். வெளியே கடந்து கதறுகிறான், உருளுகிறான். அவன் நினைக்கிறான், ஐயோ, இத்தனை வருடங்கள் என்னுடைய இரவெல்லாம் பகலெல்லாம் இவள் நினைவாகவே நான் வாழ்ந்து இவளையே நினைத்து சாப்பிடாமல் தூங்காமல் என் வாழ்க்கை முழுவதையும் நான் அழித்து இன்றைக்கு நான் ஓடோடி வந்து என்னுடைய பலனையெல்லாம் நான் யூஸ் பண்ணி என்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்த பொழுதோ இவள் என்னை தள்ளிவிட்டு இன்னொருவனுக்கு உரிமையாய் மாறிவிட்டாளே என்கிற வேதனையில் அவனால் அடக்கி கொள்ள முடியாதபடி கதறினான். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, இன்றைக்கு நாம் உலகத்தில் அவர் நம்முடைய உள்ள கதவை தட்டும் பொழுது இந்த உலகத்தினுடைய சாத்தான், இந்த உலகத்தினுடைய அதிபதி, அவனுக்கு நாம் இடம் கொடுத்து கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளுக்கு இடம் கொடுத்து சத்ருவுக்கு நம்முடைய இருதயத்தில் நாம் வாழ்வழித்து வாழ்வோம் என்று சொன்னால் நாமும் கதவை திறக்க மனமற்றவர்களாய்த்தான் இருப்போம். எப்படி இந்த ஜெர்மானிய வாலிபனுக்கு அவனுடைய மனைவி இன்னொருவனை மணந்து கொண்டதினால் இவனை வெறுத்து ஒதுக்கி தள்ளினாலோ அதே போலதான் நாமும் இன்றைக்கு ஒருவேளை தள்ளி கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்மேல நம் நினைவாகவே நம்முடைய அன்புக்காகவே ஏங்குகிற, உண்மையாய் நாம் நேசிக்கிறதை பார்க்கிலும் நம்மை அதிகமாய் நேசிக்கிற அந்த இயேசுவுக்கு இடம் கொடுத்து சத்துருவை நம்ம வெளியேற்றினோம் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணி அவர் சொல்லுகிறார், நான் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ண. ஒரு நல்ல ஐக்கியத்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நான் இவனுக்காக நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி புல்லுக்கொப்பான மனிதனுடைய பாசத்திற்காக ஏங்கி நிற்கிற இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்வோம். அவர்தாமே நம்முடைய உள்ளத்தில் வாழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதய கதவை திறந்தனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி.